டைரக்டர் வந்து ஆனந்த் கிருஷ்ணன் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜோஹான், சினிமாட்டோகிராஃபி உதய் அண்ட் எடிட்டர் ரமேஷ் பாரதி சார். இது தவிர்த்து கேஸ்ட் வந்து நான், சிரீஷ், பாபி சிம்மா, சென்ட்ரா அண்ட் மாயா, துளசி மேம், ராஜா சார், யோகி பாபு, நமோ நாராயணன் எல்லாருமே இருக்காங்க இந்த படத்தில். ஹீரோயின் வந்து மாயா. மாயா ரொம்ப நிறையா சீன்ஸ் இல்லை. ஸோ ரொம்ப நாள் அவங்கள பற்றி எனக்கு தெரியாது, அவங்களுக்கு என்னை பற்றி ரொம்பலாம் தெரியாது. ஸோ நார்மலாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவங்க. என் கூட ஆஃபீஸில் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஜேர்னலிஸ்ட்டாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் கேரக்டரில் அவங்க என்டர் ஆகிறாங்க. அப்புறமா லவ் பண்ணுற விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரியும். ஸோ அது எப்படி பேசி கல்யாணம் நடக்குதா என்ன ஏது, அந்த செயின் ஸ்நாச்சிங்குள்ளே எத்தனையோ நடக்கும் ஒரு ஃபேமிலி. டைரக்டர் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் நவ் அண்ட் இஸ் அ வெரி குட் பிரதர் ஃபார் மீ. டைரக்டர் வந்து அவர் 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 படத்துக்கு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கலங்கிற ஒரு காரணத்தினாலேயே மிக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் தான் மெட்ரோ. இப்போது ப்ரெஷ் ஷோ முடிஞ்சது நேற்று. ஸோ அதோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் ஆல் ஓவர் கேட்டு அவரோட படம் நிறைய இடத்துல ரிலீஸ் ஆகலை. ஸோ அவர் ரொம்பவே வந்து அந்த கஷ்டத்துலேருந்து இப்போ திருப்பி அவரே ஓன் ப்ரொடியூஸ் பண்ணி ஓனாக ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது மெட்ரோ. அவர் தான் ஃபஸ்ட் ப்ரொடியூசர். அதுக்கடுத்து அது ஜேகேங்கிறவர் உள்ளே வந்தார். ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ அது இவ்வளோ பெரிய பேர் ஆயிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அவர் தான். மற்றபடி டீம் வந்து படத்தோட இது தான். பட் அந்த ஸ்கிரிப்ட், டைலாக் எல்லாமே அவர் தான் உட்காந்து பண்ணார். ஸோ அவர் இன்னும் இதுக்கு அடுத்து இன்னொரு படமும் பண்ணுறாரு. மேலும் மேலும் நல்ல கிரேட் ஹைட்ஸ் போவார்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். கேமராமேன் உதயகுமார் சார் இவ்வளோ ஒரு கம்மி பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு படம் வந்து சினிமாட்டோகிராஃபி நேற்று ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு எல்லோரும் ரிவ்யூஸில் சொல்லியிருந்தது வந்து இந்த கம்மி பட்ஜெட்டில் சினிமாட்டோகிராஃபி, டிஐ ஒர்க் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு உதய் சார் அவ்வளோ ரொம்ப பழக்கம் இல்லை டேரக்டர் அளவுக்கு. பட் ஆனால் அவர் பண்ண ஒர்க் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. மியூசிக் டைரக்டர் ஜோஹான் வந்து சிவமணி சாரோட அசோசியேட். சிவமணி சாரும் இப்போ மியூசிக் டைரக்டர். ஸோ அவரோட அசோசியேட்டோட 2வது படம். ஏன்னா இவங்க ஆனந்த் சார், உதய் அண்ட் ஜோஹான் அண்ட் ரமேஷ் இவங்க 4மே வந்து படமே ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க. இது ஃபுல் அந்த டீமே அப்படியே மெட்ரோவும் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்ரோவில் ஜோஹானோட மெயின் என்னென்னா பிஜிஎம் ஸ்கோர்ஸ் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்குங்கிறது நானும் சொல்கிறேன். நேற்று படம் பார்த்த எல்லாருமே வந்து அதை சொல்லியிருக்காங்க. அதை எல்லா ரிவ்யூஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் மெட்ரோ. ஏன்னா பிகாஸ் க்ரைம் நடக்கிற ஒரு விஷயம்னால. ஸோ அதை வந்து நீங்கள் அப்படி எட்ஜ் ஆஃப் த சீட் உட்காடுறாங்கன்னா வெறும் சீன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அது மியூசிக்கும் தேவை. ஸோ அந்த பிஜிஎம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அவரும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எடிட்டர் ரமேஷ் பாரதி சார். டேரக்டர் சொல்கிறது எடிட்டர் சில பேர் செஞ்சுருவாங்க. பட் ஆனால் இவர் வந்து தனியாகவே வந்து இல்லை இந்த சீன் வச்சா இங்கே போர் அடிக்கும், இது தூக்கும் அது தூக்கும் அப்படின்ட்டுன்னு. ப்ளஸ் ஐ வாண்ட் டு தேங்க் டேரக்டர். எல்லாருக்குமே அவங்களோட ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் இப்படி ஒரு நல்ல படம் வந்திருக்கு. நேற்று பார்த்த வரைக்கும் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து இவ்வளோ பாசிட்டிவான ரிவ்யூஸ் இப்போ வரைக்கும் வந்திருக்க பாசிட்டிவான ரிவ்யூஸ் எல்லாமே வந்து டேரக்டர் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு ஸ்பேஸ். அதனால தான் வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஃபாஸ்ட் கட்டாக இருந்துச்சு. 2 ஹவர்ஸில் ஒரு ஃபுல் படம் பார்த்த மாதிரி இருக்கும். சென்ட்ராயின் இந்த படத்தில் நான் எவ்வளோ நேரம் இருக்கணும் அதே டைம் லிமிட் தான் அவரும் இருப்பார். என் கூட ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு இருக்க ஒரே கேரக்டராக அவர் தான். அவர் வந்து நான் வந்து பத்திரிகையாளர், நான் ரைட்டர்னா அவர் வந்து ஃபோட்டோகிராஃபர். நாங்கள் வெளில போகிற இடத்துல தான் ஃபோட்டோ எடுப்பார். ஸோ படத்தில் ரொம்ப காமெடி எதிர்பார்க்க முடியாது. சில இடத்துல மட்டும்தான் காமெடி இருக்கும். அந்த 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 ஸ்பேஸையும் அவருக்கு கொடுத்தாரு. படத்தில் காமெடியே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி டைரக்டர் எழுதியிருந்தார். ஸோ நடுவில் சென்ட்ராயின் வந்து கேட்பார், இந்த மாதிரி எதாவது லைட்டாக இப்படி வச்சுப்போமே அப்படின்பார். உடனே வந்து டைரக்டர் சரி உங்கள் ஆசை நீங்கள் செய்யுங்க, பார்ப்போம் எடிட்டிங்கில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரே காமெடி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப நல்லா இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கார். அவர் இவ்வளோ நாள் வந்து ஒரு வில்லனாக பார்த்துருப்பாங்க, இல்லை ஒரு காமெடியனாக பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பார்ப்பீங்க. ஒரு ரொம்பவே சப்போர்ட்டிங்கான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் அவரோட ஃபஸ்ட் படம் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ராடான் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. உங்களோட இவ்வளோ நேரம் நான் மொக்க போட்டு என்ன வேறு என் மூஞ்சியெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இருந்திருப்பீங்க, போர் அடிக்கும்னு தெரியும். பட் ஸ்டில் இதெல்லாம் விட்டுருங்க. தயவு செஞ்சு படத்தை போய் பாருங்கள். சிடியில் பார்க்காதீங்க, தேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.